முதல் ராசி, காலபுருஷனுக்கு முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசிக்கு அவர் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். இப்போ இது நாள் வரைக்கும் விரயத்தில் இருந்த 12ஆம் இடத்துல இருந்த ராகு லாபத்தில் வருது, ஓரளவுக்கு நன்மை. இப்போ மேஷராசிக்கு இந்த ராகுவோடைய பயிற்சி நல்ல நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சினே சொல்லலாம். எப்படியுமே அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் குருவுடைய பார்வையில் இருக்கிறதால ராகுவால் எந்த ஒரு கெடுபலனும் இருக்காது. பொதுவாக எல்லாருக்கிட்டையும் பண நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும். இப்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில் பண நடமாட்டம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க, தன்னுடைய பிள்ளை மூலமாகவோ இல்லை தன்னுடைய கணவர் மூலமாகவோ இல்லை தன்னுடைய பெற்றோர்கள் மூலமாகவோ அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் உறவினர்கள், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், குறிப்பாக அந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே மூத்தவர்களால் ஆதாயம் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தா தன்னுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். அதே சமயத்தில் இந்த ராகுக்கு வீடு கொடுக்கக்கூடிய சனி குருவுடைய வீட்டில் மீனத்தில் இருக்கிறது மறைமுகமாக விரயத்தையும் இங்கே ஏற்படுத்திடுறாரு. ஒரு பக்கம் பண நடமாட்டம் சொன்னால் கூட குரு இந்த ராகுவானவர் தனக்குன்னு சொந்த வீடு கிடையாது. அப்போது அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி போலவே வேலை பண்ணுவார். அப்படி பார்க்கும்போது சனியை போல வேலை செய்யக்கூடிய இந்த ராகு சுப விரயங்களை அதிகமாக ஏற்படுத்துவார். ஸோ சுப விரயங்கள் அப்படின்னா ஒரு திருமணம், ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு நிச்சயதார்த்தம், இப்படி நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரயாணங்களால் நிறைய செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குது. இவங்க பண்ணக்கூடிய செலவுகள்லாம் பார்த்திங்கன்னா தர்ம காரியங்கள், தான தர்மத்துக்கெலாம் செலவு பண்ணுறது, அதுபோல் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக பணம் கொடுக்கறது, இப்படி கைவிட்டு பணமும் வெளியில் போய்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது வர்றதுனால நிறைய பேருக்கு இந்த ஸ்பிரிச்சுவலாக நிறைய டூர் போகிறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் இந்த ஒரு ஆண்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு ஆலய வழிபாட்டுக்காகவோ குலதெய்வ வழிபாட்டுக்காகவோ இவங்க இடமாற்றம் ஏற்பட்டோ இல்லை ஒரு புதிய ஒரு ஊருக்கோ ஒரு வெளிநாட்டுக்கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அமைப்புப்படி வர சான்ஸ் இருக்குது. இப்போ அதன் மூலிமா அவங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவலாக நிறைய பணம் விரயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் தன்னுடைய குடும்பத்தாரோடைய சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது, ஒரு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது, இதனால் வரைக்கும் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் யார் மூலியமாகவும் அந்த குலதெய்வத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அதே போல் வேலையில் பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் லாபமும் ஏற்படும். வேலை விஷயமும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படும். ஏன்னா 12ஆம் இடம் மீன ராசின்னு சொன்னாலே பிரயாணத்தை குறிக்கிறது. அப்போது